ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ரீசெண்டாக லான்ச் பண்ண என்டார்க் 150ங்கிற ஸ்கூட்டர் தாங்க இருக்குது. இந்த வண்டியோடைய ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் அதே மாதிரி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, இது என்ன ப்ரைஸில் இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த வண்டி சூஸ் ஆகும், அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ரிவ்யூவில் வந்து இந்த வண்டியோட வாகனத்தை ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ரைட் ரிவ்யூமே தொடர்ந்து வரும். ஸோ எல்லாருமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாகனங்களை பற்றின ஒரு உடனுக்குடன் ஒரு லைவான ரிவ்யூஸ் எல்லாமே ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட லுக்ஸ்லேருந்து நான் ஆரம்பிச்சிடலாம். என்டார்க், அதாவது ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்கூட்டரில் ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னால் இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ண ஸ்கூட்டர்னே என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வண்டி. அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த டிசைனும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்லாயிருக்கும், மைலேஜ் ஆவரேஜாக ஒரு 35 38 வந்து கிடைக்கும். இது எல்லாமே அந்த வண்டியோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ 125cc ஒரு நல்ல ரீச் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். ஸோ அதே பிளாட்ஃபார்மில் அந்த என்ஜினோடைய டிசைனில் வரக்கூடிய ஒரு அப்கிரேடட் மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டார்க் 150. இது யாருக்கெல்லாம் சூஸ் ஆகுங்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ஸில் இப்போதைக்கு ஸ்போர்ட்டியர் என்ட்ரியில் நம்ம வந்து இருக்கோம். பட் நம்மளோட ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸ்கூட்டர்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே வகையில் இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது என்னென்ன ஸ்போர்ட் ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குன்னா இந்த என்டார்க் 150, ஜூம் 160R ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச Yamaha ARX 155 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இருக்குங்க. எல்லாத்தோட ப்ரைஸ் பாயிண்ட்டுமே உங்களுக்கு அந்த பைக்குக்கு ஈக்குவலான ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். பட் இது என்ன பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர்ஸ் ஓரியன்ட்டில் வரும். மைலேஜுங்கிறது எனக்கு தேவையில்லை ப்ரோ, எனக்கு ஸ்கூட்டர் ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் பயங்கர பவர்ஃபுல்லாக ஒரு பைக் ஓட்டுற ஃபீலை விட நீங்கள் எப்படி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுறீங்க அதே மாதிரி மேனுவல் கார் இருக்குது இல்லையா, அந்த ஒரு வேரியேஷன் தான் இந்த ரெண்டு வண்டிகளுக்குமே இருக்கும். இது ஆட்டோமேட்டிக் கியரு, அதே என்ஜின் ஸ்பெக்கு எல்லாமே சேம் தான். அப்பாச்சியோட அதே என்ஜின் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மாடியூல் எல்லாமே டிஃப்ரெண்ட், எல்லாம் அந்த ஸ்கொயர் ஷேப், அந்த பாக்ஸ் என்ஜின், இது எல்லாம் மட்டும் தான் வேரியன்ட் ஆகுமே தவிர மற்றபடி வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து சேம். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்கு, அது நம்ம மேனுவல் கியராக யூஸ் பண்ணுறோம். இதுதான் வித்தியாசம். ஸோ இது ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டாலே இந்த ஸ்போர்ட் ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட் எப்படி வருதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸ்கூட்டரில் எனக்கு நல்லா ஸ்போர்ட்டியராக வேணும், அட் த சேம் டைம் வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். டிராஃபிக்கில் மென்யூர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் ஒரு ஸ்கூட்டரை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த என்டார்க் 150 மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து செட் ஆகும் நண்பா. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் எங்கே அப்படிங்கிறது புரியுதுங்களா? இதோட மைலேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், ஈஸியாக அந்த டெஸ்டினேஷனுங்கிறது நல்லாயிருக்கும். பட் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான் ஒரு சிம்பிளான விஷயம். இந்த என்டார்க் 150 பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான வேரியன்ட்ஸ் வந்து இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ஒன்று, டிஎஃப்டி வேரியன்ட் ஒன்று. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வேரியன்ட் தான் டாப் வேரியண்ட்டான்னு சொல்லக்கூடிய அந்த டிஎஃப்டி வேரியன்ட் அப்படிங்கிறது. இதில் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கலர் ஸ்கீம்ஸில் இதுக்கு ஒரு 3 கலரு, அதே மாதிரி அந்த வண்டிக்கு ஒரு 3 கலருங்கிற மாதிரி 6 கலர் வேரியன்ட்ஸில் இந்த வண்டி வந்து வருது. இதோட என்ஜின் ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 149 சிசிக்கான என்ஜின். ஸோ பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 13 பிஹெச்பியும் 14.1 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் சிமிலர் டு நமக்கு அந்த 162V என்ஜினோட கிட்டத்தட்ட அந்த ரெசம்பலன்ஸ் இருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டும் சரி, அந்த வண்டியோட அந்த க்ரன்ச்சும் சரி, நீங்கள் முறுக்கிறப்ப அது போகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நம்ம அப்பாச்சி அந்த ஃபீல் தான் வந்து எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது. ரொம்பவே நல்லா இருக்குது. நமக்கு நல்லா அந்த ஃபேன் கூலிங் சிஸ்டத்தோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா என்ஜின் பெருசுங்கிறதுனால நமக்கு அந்த கூலிங் சிஸ்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. சென்சார் பேஸ்ட் டைப் தான், OBD 2B சீரியஸில் தான் வரக்கூடிய என்ஜினுங்க. ஸோ நல்லாவே இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் 125 பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த 150யுமே நான் ஓட்டின வரைக்கும் எனக்கு அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியிலுமே கிடைக்குது. இந்த வாகனத்தில் சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் வருது அண்ட் சிங்கிள் சேனல் ABSோட வரக்கூடிய வேரியண்ட். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த், அதாவது இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, உங்களுக்கு 2026க்கு வரக்கூடிய எல்லா வாகனங்கள், அது வந்து 100cc இருக்கட்டும் இல்லை 125cc இருக்கட்டும், எல்லா டிஸ்க்கு வச்ச எல்லா வண்டிகளுக்குமே ABS இனிமேட்டு மேண்டிட்டரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாகனமே இப்போ வரும்போதே சிங்கிள் சேனல் ABSோடு வந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய 125லையும் ABS வந்து கொடுத்துருவாங்க, அது கன்ஃபார்ம் தான். இது 150cc இருக்கிறனால இதுலேயுமே ABS அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா
100/90 செக்ஷன் டயர் வருது. உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரும். ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலருக்கான அந்த ஸ்போர்ட்டியர் டிசைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல் யூனிட்ஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து 2 டிஆர்எல் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டே டைமில் இதோட லைட் அந்தளவுக்கு இருக்காது, பட் அந்த க்ளவுடி கண்டிஷன்ஸில் ரெயின் கண்டிஷன்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட் டைம்லேயும் இது பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இருக்கக்கூடியது 4 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸுங்க. 4 ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸில் 2 ஹை பீம் 2 லோ பீமுங்கிற மாதிரி மொத்தம் 4 யூனிட் கொடுத்துருக்காங்க. 4மே பார்க்க நல்லாயிருக்கு. நைட் டிரைவோட அந்த எஃபிஷியன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நைட் டிரைவ் நமக்கு தெரியல. பட் ஓட்டினவங்க, இதுக்கு மேலே பார்த்தவங்க யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நைட் டைமில் இந்த லைட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் நான் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது கூட நிறைய பேர் இந்த வண்டியை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நல்லாவே சேல்ஸ் ஆகுது. ஆக்சுவலி யாராவது எடுத்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா எடுத்துருக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, லைட்டு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நைட்டில் பார்க்கல, பட் நல்லா இருக்குது. ரூம்குள்ளேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த வெளிச்சம்லாம் நல்லா இருக்குது. 4 ப்ரொஜெக்டர் அப்படிங்கிறப்போ ரொம்பவே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டாரோட அதே டிசைன் வரக்கூடிய ஒரு லைட்ஸ், ஆனால் அந்த லைட்ஸ் கிடையாது, கொஞ்சம் டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லைட்ஸுமே நல்லா ப்ரீமியமாக எல்இடியில் கொடுத்துருக்காங்க. 4 இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தாங்க வருது. இந்த இண்டிகேட்டர்ஸ் நமக்கு அந்த ரோனின்ல அதே மாதிரி ஆர்டிஎக்ஸ் வருது இல்லையா, ரீசெண்டாக இப்போ லான்ச் பண்ணாங்க ஆர்டிஎக்ஸ் 300, அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கக்கூடிய டயர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் டிவிஎஸ் அப்படிங்கன்னா டிவிஎஸ் அவங்க ஓன் பிராண்டிங் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 100 பார் செக்ஷனு, ரியரில் வந்து 120 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடரான ஒரு டயரு. சேம் 12 இன்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கோட அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிவிஎஸோட மேக்ஸிமம் எல்லா ஸ்கூட்டருமே இப்போ வந்து 12 இன்ச்சஸ் ஃபீலில் தான் வருது. சைடில் கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் யூனிட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான், பட் இருந்தாலும் ரியர் வீலோட அந்த ரொட்டேஷன் ஸ்பீடையுமே ஆக்சஸ் பண்ணி ஏவிஎஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி டிசைன். இது மோஸ்ட்லி இந்த பஜாஜ் வாகனங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இப்போயுமே இந்த வண்டியிலுமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5.8 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வரக்கூடிய வண்டிகள் 5.4 5.5 தான் வரும். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெரிய டேங்க் தான். அந்த வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய டேங்க் தான். சீட்டோட அண்டர் ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டோரேஜ் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் பேக்கு ஒரு ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி அப்படிங்கிற மாடல் நேமையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் தாங்க. லெக் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஹைட்டாக இருக்க ஆளுங்களுக்கும் மோஸ்ட்லி அது வந்து இடிக்காது. அண்டு குட்டியாக ஒரு ஃபோன் ஹோல்டர் அந்த மாதிரி வச்சுக்க ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. பேக் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கீ யூனிட் தான். நீங்கள் லாக்கு, பெட்ரோல் டேங்க்கு எல்லாமே ஒரே கீழே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி மோஸ்ட்லி டிவிஎஸ் வண்டிகளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி தான் இருக்கும் அந்த டிசைனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக டிஎஃப்டி டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி என்னென்னு தெரியல, டிவிஎஸில் இருக்க இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா வண்டிகள்லையுமே இப்போ டிஎஃப்டி வந்து ஸ்டாண்டர்டாக வந்துட்டுருக்குங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு இந்த சைடில் வந்து கண்ட்ரோல் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஜாய்ஸ்டிக் மாதிரி இது பண்ணிக்க முடியும். ரைடிங் டிஸ்டன்ஸு அண்டு ரைடிங் லேப் டைமரு பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ரைட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட்டு ரேஸுங்கிற 2 மோட்ஸ் இருக்குது. ரேஸ் மோடில் தான் வண்டி இருக்கா, ஸோ ஸ்ட்ரீட் மோடுக்கு வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் மோடு இப்போ நான் வந்துட்டு இருந்தது ரேஸ் மோடு. ட்ரிப்பில் ஏபி ஓகே, இது ஸ்டாண்டர்டு. வெஹிக்கல் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐஎஸ்எஸ் கண்ட்ரோல். கனெக்டிவிட்டியில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தாங்க இருக்கும், பேரட் டிவைஸ் கனெக்டிவிட்டி. மை வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே டாக்குமெண்ட், அந்த சர்வீஸ் பர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே செட்டப் பொறுத்த வரைக்கும் கஸ்டம்மு, டிஸ்பிளே பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஆட்டோ அட்ஜஸ்ட்லாம் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். தீமு, ஹை ஸ்பீட் அலாக்கு. இந்த வண்டியோட டிஸ்பிளே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RTX 300, RTR 310, அதே மாதிரி RR 310 இந்த மாதிரியான வண்டிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கறது. சேம் அதே ஃபியூச்சர் இருக்கக்கூடிய அதே டிஸ்பிளே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 10,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வேரியண்ட்டுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பீம், லோ பீம், இன்டெகிரேட்டட் சுவிட்ச், ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாரன் டீசெண்டாக இருக்குது. கில் சுவிட்ச், ஆன் சுவிட்ச்க்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிளான லிவர்ஸ் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. வித் அந்த ஹேண்ட் பிரேக் சிஸ்டத்தோட உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் நீங்கள் வந்து மாட்டிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஒரு அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டிஆர்எல்ஸ் உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்க இடம் வந்து உங்களுக்கு தெரியுதா, இதில் வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்எல்ஸ் எறிகிற மாதிரி அந்த ஒரு டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டியில். அட் த சேம் டைம் ப்ரொஜெக்டரோட எஃபெக்டிவ்னஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ப்ளேஸ் பண்ண விதம் ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்கூட்டர். இதை பார்த்தோன்னே யாருமே டிவிஎஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க லோகோ பார்க்காம. அந்த அளவுக்கு ஒரு டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லணுங்க. இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் 1,35,000 வருது. அதே மாதிரி இந்த டிஎஃப்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1,46,000 ருபீஸ் வருது. ஒரு 11,000 வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி மாடலுக்கும் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் அவங்க டிஃப்ரென்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் இதோடைய மைலேஜ்னு பார்க்கும்போது
30லேருந்து 35 உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கூட்டர். நமக்கு என்டார்க் 125 எடுத்துட்டினாலே அது வந்து என்னது 38 கிடைக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 30லேருந்து 35 நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மோட்ஸ் இருக்குது, ரேஸ் மோட், ஸ்ட்ரீட் மோட் வைக்கும்போது உங்களுக்கு மைலேஜுங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஸ்கூட்டர் டைப்பில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கணும், ஏராக்ஸ் வாங்கலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு எமகா ஏராக்ஸ் மாதிரி அது வந்து 1.25 லட்ச ரூபா போகுது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாக்குள்ளே தான் வருது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்ரு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் அந்த டிஎஃப்டியில் அதே மாதிரி இங்கே முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஷார்க் ஃபின்னு சொல்லுவாங்க, இதை அந்த ஏரோடைனமிக் டிசைன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஏரோடைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக வண்டி அந்த ஸ்ட்ரக்சரபுளாக பில்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நமக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வண்டியோடைய டெஸ்ட் ரிவ்யூவும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ அதையுமே வந்து மறக்காமல் பாருங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அட்டகாசமான ஒரு பைக்கோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.